ஒரு விவசாயியானவன் தன்னுடைய விளைநிலத்திலே தனக்காக பயிர் பச்சையை உண்டாக்குறான், மேன்மேலும் வளரும்படி அதை ரட்சிக்கிறான், அறுவடை காலத்திலே ஒரு விதமா அழிக்கிறான். அதுபோன்று சர்வேஸ்வரன் தனக்காக தனக்கு சிறப்பு உண்டு பண்ணுகிறதற்காக சமஸ்த பதார்த்தங்களையும் ஆக்கி அழித்து அழித்து ரட்சிக்கிறான். அவனுக்கு சேஷமாய் அவன் விருப்பத்துக்கு சேர விநியோகம் உள்ள தகுதியுடையதாக சமஸ்த பதார்த்தம் இருக்கு. இது ஒரு பெருமை பகவானுக்கு. இது முதல் அத்தியாயத்தில் நிரவதிக நிர்பாக மகிமா. அவனுடைய பெருமைக்கு எல்லை கிடையாது, எல்லை இல்லாதது அவனுடைய பெருமை. அவனுடைய பெருமைக்கு பாகம் மற்றொன்றாலே உபதிரவமும் கிடையாது. எல்லை இல்லாததும் மற்றொன்றாலே விரோதம் இல்லாததுமான ஆச்சரியமான மகிமை உடையவன் பகவான். இது இரண்டாவது அத்தியாயம் சொல்லுவோம். அந்த பகவானிடத்திலே பக்தியையோ சரணாகதியையோ செய்கிறவனுக்கு அவன் கிருப பண்ணி பலத்தை கொடுக்கிறான். அந்த அர்த்தத்தை மூன்றாவது அத்தியாயம் சொல்றது. பகவானே பலரூபமாய் இருக்கான். அதை நான்காவது அத்தியாயம் சொல்றது. ஸ்வசேஷாசேஷார்த்தா நிரவதிக நிர்பாத மகிமா பலானாம் தாத்தா யஃ பலமபி சாரீரகமிதா. யாகரருளி செய்த சாரீரக சாஸ்திரமானது 4 அத்தியாயங்களிலே 4 வகையிலே உள்ள சிறப்புகளை பகவானுக்கு இப்படி சொல்றது. அந்த பகவானோடு சமமா இருக்கிறவள் பிராட்டி. தத் சத்ரீகி, எள்ளளவும் தாழ்ந்தவள் இல்லை. அந்த பகவானோடு சமானமா இருக்கிறவள் பிராட்டி, எள்ளளவும் தாழ்ந்தவள் இல்லை என்று சொல்லுகிற தேசிகனுக்கு என்ன திருவுள்ளம் என்னால், அவனுக்கு எப்படி சமஸ்தமான பதார்த்தங்களும் சேஷமோ அதை போல பிராட்டிக்கு சமஸ்தமான பதார்த்தங்களும் சேஷம். ஸ்வசேஷா சேஷார்த்தா. அந்த பகவானுடைய மகிமையானது எல்லை இல்லாததும் பாகமில்லாததும் இருக்குமா போலே பிராட்டியினுடைய மகிமைக்கும் பாகம் உபதிரவம் விரோதம் ஒன்றினாலும் இல்லை, எல்லை கிடையாது. நிரவசிக நிர்பாக மகிமா பிராட்டிக்கும் உண்டு. பக்தியோ பிரபத்தியோ செய்கிற காலத்திலே பகவான் அனுகிரகத்தாலே பலப்பிரதானம் பண்றது போல பிராட்டியின் இடத்திலே பக்தியோ பிரபத்தியோ செய்தால் அவளும் பலப்பிரதானம் பண்றவள். பகவான் பலமா இருக்கிறது போல பிராட்டியும் பலமா இருக்கக்கூடியவள். சாரீரக சாஸ்திரமானது பகவானுக்கு 4 அத்தியாயங்களிலே 4 வகையிலே சிறப்புகளை சொல்லியிருக்கே. அந்த 4 வகையிலே உள்ள சிறப்புகளும் பெரிய பிராட்டியாருக்கு உண்டாகையாலே அந்த பகவானோடு சமமாயிருக்கிறவள் பிராட்டி. இங்கே கொஞ்சம் விவரிச்சு சொல்றேன். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே பெரிய பிராட்டியாரை
எம்பெருமான காட்டிலும் சிறப்புடையவளாகவும் சொல்லுகிறார்கள், எம்பெருமானோடு சமமாகவும் சொல்லுகிறார்கள், எம்பெருமானுக்கு அடுத்தபடியாகவும் சொல்லுகிறார்கள். பிராட்டிக்கு ஆதிக்கமும் உண்டு, சாமியமும் உண்டு, நியூனதையும் உண்டு. இந்த ஆதிக்கம் சொல்லுகிற காலத்திலே பிராட்டிக்கு இருக்கிற கிருபை பகவான் கிடையாது. பிறர் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை பார்த்து ஐயோ என்று இறங்குற சுபாவம் பெரிய விராட்டியாருக்கு இருக்கிறது போல எம்பெருமானுக்கு கிடையாது. எம்பெருமான் கிருபை கடல் தான். ஆனாலும் சில சமயங்கள்ல அந்த கிருபை இல்லையோன்னு சொல்லும்படியா ஆயிடும். அந்த கிருபையை கலத்து கொடுக்கக்கூடியவள் பிராட்டி, காருண்ய ரூபிணி. அந்த கிருபையை பத்தி பார்க்கிற போது பிராட்டிக்கு ஆதிக்கம். நம்ம போன்று உள்ள ஜீவாத்மா கிட்டி கைங்கரியத்தை செய்கிற காலத்திலே அந்த கைங்கரியத்தை பெற்று பகவான் ஊகக்கிறது போலே பிராட்டியும் ஊகக்கிறாள். இதை சாஸ்திரத்திலே விவகரிக்கிற போது கைங்கரிய பிரதிசம்பந்தித்துவம் என்று சொல்லுவார்கள். ஒரு ஜீவாத்மா திவ்ய தம்பதிகளுடைய சந்நிதியிலே அடிமையை செய்யும் போது அந்த அடிமையை பெற்று உகக்கிறது என்பது பகவானுக்கு இருக்குமா போலே பிராட்டிக்கும் உண்டு. இதை பத்தி சாமியம். பகவானுக்கு அடுத்தபடியா பிராட்டி சொல்ல வேணும் என்னும் நியூனதை எதை பத்தின்னா, ஜெகத்காரணத்துவம் முதலானவர்கள் பகவானுக்கு தான் உண்டு, பிராட்டிக்கு கிடையாது. நீங்க கவனிக்கணும், கிருபையை பத்தி பார்த்தா பிராட்டி உச்சஸ்தானத்தில் இருக்கிறவள். ஜீவன் செய்கிற கைங்கரியத்தை ஏற்று உகக்கிறது என்று பார்க்கிற போது இருவரும் சமமா இருக்கிறவர்கள். ஜெகத்காரணத்துவம் முதலான சிறப்பை சொல்ற போது பிராட்டியை அடுத்தபடியா சொல்லணும். இந்த சித்தாந்தார்த்தங்களை பார்க்கிற காலத்துல சாமியம் எப்படி சொல்றா, ஜீவன் கைங்கரியத்தை செய்கிற போது அதை ஏற்று உகக்கிற விஷயத்திலே ரெண்டு பேரும் சமமா இருக்கிறவர்கள் என்னதான் சொல்றான். தேசிகன் எல்லா பதார்த்தங்களும் சேஷமா இருக்கிறது என்பது என்ன, எல்லை இல்லாததும் பாகம் விரோதம் இல்லாததுமான மகிமை பெற்றிருக்கிறது என்ன, பலப்பிரதானம் பண்றது என்ன, பலரூபத்துவம் என்ன. வியாசர் சாரீரக சாஸ்திரத்திலே 4 அத்தியாயங்களிலே 4 சிறப்புகளை பகவானுக்கு சொல்லியிருக்கிறது போலே பிராட்டிக்கும் உண்டு, வெள்ளளவும் குறைந்தவள் இல்லை. அதனாலே தத்தீச்சி அந்த சாமியம் 2 பட்சத்திலையும் சொல்லப்பட்டிருந்த போதிலும் கூட இவர்கள் சொல்ற சாமியம் வேற, அவர் சொல்ற சாமியம் வேற. மேலும் தது உபசவன திராச சமனி சாரீரக சாஸ்திரத்திலே 4 அத்தியாயங்கள்ல பகவானுக்கு என்னென்ன பெருமை பேசப்பட்டிருக்கின்றனவோ அந்தந்த பெருமைகளோடு பகவானுக்கு ஒத்தவளாயும், ஜீவாத்மா அபராத கனத்தாலே எம்பெருமானை கிட்டி ஆசிரிக்கும் தருணத்தில் பயப்பட அந்த பயத்தை போக்கி எம்பெருமானிடத்திலே சேர்ப்பிக்கிறவளாயும் இருக்கிற பிராட்டியை சிறந்த புத்தி உள்ளவர் ஆளவந்தார் சதுஷ்லோகி என்ற ஸ்தோத்திரத்திலே ஸ்தோத்திரம் பண்றார். என்ன கிரந்தத்துக்கு அவதாரிகையை இந்த ஸ்லோகத்திலே இப்படி சொல்ற. இனிமேல் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி என்ற ஸ்லோகத்துக்கு இவர் ஒரு விதமா அவதாரிக்கிறபடி செய்கிறார்.
இவர் என்ன அவதாரிகை அருள் செய்கிறார் என்னால் அந்த ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியில போற எல்லா வேதாந்த வாக்கியங்களும் பிரம்மத்தினிடத்திலே சேர்றது என்பது முதல் அத்தியாயத்துக்கு விஷயம். அந்த பிரம்மத்தை உயர்ந்த தத்துவமாய் காரணமாய் சொல்ற போது விரோதம் கிடையாது என்பதை சொல்றது இரண்டாவது அத்தியாயம். அந்த பிரம்மத்தை பஜனம் பண்ணணும், பிரம்மத்தை சரணம் பற்றணும், அவன் அனுகிரகம் பண்ணி கிருபை செய்கிறான் என்பது மூன்றாவது அத்தியாயம். பிரம்மமே பலம் என்பது நான்காவது அத்தியாயம். இப்படி 4 அத்தியாயங்களிலே பகவானுக்கு ஒரு பிரிவு பேசப்பட்டிருக்கிறது. அந்த பகவானுக்கு எல்லா விதத்தாலேயும் அபிமதையாயும் அனுரூபையாயும் இருக்கிறவள் பெரிய விராட்டியார் லட்சுமி. லோகத்திலே தம்பதிகளை எடுத்து பார்க்கிற போது அபிமதையா இருக்க மாட்டா, அனுரூபையா இருப்பாள். அனுரூபையா இருக்க மாட்டா, அபிமதையா இருப்பாள். பகவானுக்கு அபிமதையாயும் அனுரூபையாயும் இருக்கக்கூடியவள் பெரிய விராட்டியார். அந்த பெரிய விராட்டியாரோடு கூட எப்போதும் சேர்ந்திருக்கிறபடியாலே சர்வாதிகனாய் சர்வேஸ்வரன் விளங்குகிறான். பரிமளத்தாலே புஷ்பத்துக்கு பெருமை போலே பெரிய விராட்டியாருடைய சம்பந்தத்தாலே விராட்டிக்கு சர்வாதிக்கம் என்பது ஏற்படுறது. இத கஷ்டீஸ்ரிய பரமசத்வ சமாஸ்ரயக்கா புண்டரீக நயனஹா புருஷோத்தமக்கா என்று ஸ்தோத்திர ஒரு விதமா சொல்ல போறார். அந்த அர்த்தமும் இதுல உள்ளே அடங்கி இருக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த சதுஸ்லோகியினாலே பிரகாசப்படுத்துகிறவராய் முதல்ல பெரிய விராட்டியாருக்கு பரமபதம் அங்குள்ள பதார்த்தங்கள், இந்த லோகம் இங்குள்ள பதார்த்தங்கள் எல்லாம் சொத்தாய் அவருடைய இச்சைக்கு சேர விநியோகம் உள்ள தகுதி உடையதாய் இருக்கு என்ற விஷயத்தை முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இனி ஸ்லோகார்த்தம் தான். இங்க சாரம் மனசுல பழனம். எம்பெருமான் பர்த்தா, பெரிய விராட்டியார் பத்னி. பத்னி பதி என்ற உறவு முறைக்கு சேர எம்பெருமானை எப்போதும் ஆசிரித்திருக்கிறவள். எம்பெருமானுக்கு சொத்தான பரமபதத்தில் உள்ள பதார்த்தங்களும் இங்குள்ள பதார்த்தங்களும் பிராட்டிக்கும் சொத்துத்தான் என்று போறார் நாயனார் ஆச்சான் பிள்ளை. பிரம்மத்தையே தெரிவிக்க வந்த சிறந்த சாஸ்திரம் சாரீரகம். அதுல 4 அத்தியாயங்கள்ல 4 விதமான சிறப்பு பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 விதமான சிறப்பும் பிராட்டிக்கும் உண்டு. எள்ளளவு குறைஞ்சவள் இல்லை. பிராட்டி சம்பந்தத்தாலேயே பகவானுக்கு ஆதிக்கம் உண்டு. அந்த ஆதிக்கத்தை ஒரு விதமா சதுஷ்லோகியிலே தெரிவிக்க போறார். பரிமளத்தாலே புஷ்பத்துக்கு ஏற்றம் போலே பிராட்டி சம்பந்தத்தாலே பகவானுக்கு ஏற்றம் உண்டு என்பதை தெரிவிக்க போறார். அதிலே பிராட்டிக்கு பரமபதத்தில் உள்ளவர்களும் இந்த லோகத்தில் உள்ளவர்களும் சொத்து என்பதை காந்தஸ்தே என்ற ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பத்னியா இருக்கிறபடியாலே சொத்துன்னார் அவர். அதை சொல்லாமல் சொத்துன்னு சொல்றாரு. இதுதான் சம்பிரதாயத்தை. இனிமேல் ஸ்லோகார்த்தம் சொல்லணும். இன்னைக்கு இதோட நிறுத்தி கொண்டு வரேன். திங்கக்கிழமை காலக்ஷேபம் உண்டு. அன்றைய தினம் ஸ்லோகார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும்.